இந்த மார்க்கம் சிதைக்கப்படும் பொழுது பரம்பரை பரம்பரையாக தொட்டிலில் படுத்துக் கொண்டு கலிமாவை கேட்ட நமக்கு இந்த மார்க்கம் நம்முடைய கைகளாலோ நம் சந்ததியாலோ நம் சமூகத்தாலோ சிதைக்கப்படும் போது கஷ்டம் தெரியாது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் அடிப்பார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் உதைப்பார்கள். இந்த கலிமாவை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஜிஹாதை செய்ய வேண்டும். வாழ்வதற்கு நிம்மதி இருக்காது. இன்னும் விளக்கு தனியா தெரியுது. மக்கள் பார்த்தாங்க, ஒரு மலையிலிருந்து அப்படியே விளக்கு இறங்கி வருது. கிட்ட போய் பார்த்தாங்க, யார் இது? தனியாக உலகின் உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிறார்கள். என்ன யா ரசூலுல்லாஹ், இந்த நேரத்துக்கு இந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு ட்ரேட் கேரவன், ஒரு வியாபார குழு வந்திருக்கிறது. நாளை காலை அவர்கள் கிளம்பி விடுவார்கள். அதற்குள் இந்த மார்க்கத்தை அவர்களிடத்திலே சொல்வதற்காக சென்று வந்திருக்கிறேன். தன்னந்தனியாக இந்த மார்க்கத்தை இந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த உணர்வு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த சமூகத்திற்கும் தான் தெரியும். மக்களே, இந்த மார்க்கம் நம்மிடத்திலே ஐவேளை தொழுகையாகவும் நோன்பாகவும் சகாத்தாகவும் ஹஜ்ஜாகவும் அழகிய முறையில் நம்முடைய கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதே. இந்த மார்க்கம் இங்கு வந்து சேர்வதற்கு மிக பெரும் தியாகத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களும் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்த போதும் அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி வெறும் சொற்பமான சஹாபாக்களுடைய உடல்கள் தான் புதைக்கப்பட்டிருக்கிறது. பல பேர் எங்கு சென்றார்கள், எங்கு புதைக்கப்பட்டார்கள்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா என்றவுடன் ஒரு சிறு செய்தியை கூட மக்களிடத்திலே கொண்டு போய் சேருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் ஒட்டகம் எந்த திசையை நோக்கி நின்றதோ அந்த திசையை நோக்கி ஏறி இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு சஹாபாக்கள் சிதறி சென்றார்கள். அப்படி நம்ம இடத்துல வந்து சேர்ந்ததுதான் இந்த மார்க்கம். மேன்மை மிகுந்த மார்க்கம், கண்ணியம் மிகுந்த மார்க்கம். ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. அவனை விட அழகிய வார்த்தை சொல்பவன் யார்? யார் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து தானும் நல்ல அறங்களை செய்து நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்பவனை விட அழகிய வார்த்தை சொல்பவன் யார் என்றான் அல்லாஹ். அப்படிப்பட்ட இஸ்லாம் அல்லவா? இந்த மார்க்கத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? முடிந்தவரை நம்மால் அசிங்கத்தை தான் கொடுத்திருக்கிறோம்.